அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 5ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் இதோட இருப்பிட பெயர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியாங்க, ரொம்ப முக்கியமானதுங்க. வினாத்தாளில் கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கரையான் அப்படின்னா புற்று. சரியாங்க, கரையானோடைய இருப்பிடத்துக்கு பேர் வந்து புற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து மாட்டு தொழுவம், கோழினா பண்ணை, சிலந்தினா அதனுடைய இருப்பிடம் வந்து வலை, நண்டுனா வலை. சரிங்களா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வலை எந்த லை வரணும் அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கிறணும். சரியாங்க, அப்போ கரையான்னா புற்று, அடுத்து மாட்டு தொழுவம், கோழி பண்ணை, சிலந்தி வலை, நண்டு வலை. சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததுங்க ஆட்டுப்பட்டி. பார்த்தீங்களாங்க, ரொம்ப முக்கியமானதுங்க. ஆடுகள் தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் வந்து ஆட்டுப்பட்டி. சிலர் வந்து ஆட்டு தொழுவம் அப்படின்வாங்க. அப்படி சொல்லக்கூடாது. மாட்டுக்கு தான் தொழுவம்னு சொல்லணும், ஆட்டுக்கு வந்து பட்டி அப்படின்னு தான் சொல்லணும். குதிரை அப்படின்னா கொட்டில். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. குருவினா கூடு, எலினா வலை. சரியாங்க, நண்டு எலி இந்த ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். நண்டுக்கும் வலை தான், எலிக்கும் வலை தான். அடுத்து யானை இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் வந்து யானை கூடம் அப்படின்னு தான் சொல்லணும். சரியாங்க, ஸோ ரொம்ப முக்கியமான பகுதிங்க. அடிக்கடி வினாத்தாளில் கேட்கக்கூடியது. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.